தூத்துக்குடியில் பழைய எண்ணெயை தூய்மைப்படுத்த கெமிக்கல் பயன்படுத்திய பிரபல KFC சிக்கன் நிறுவனத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்த முழு விவரங்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது இந்த KFC உணவகத்தில் பழைய எண்ணெயை சுத்திகரிப்பதற்காக கெமிக்கல் உபயோகப்படுத்தியதாக ஒரு அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம் என்ன? நிச்சயமா சிறிதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேலவன் ஐப்பர் கட்டிடத்தில் KFC சிக்கன் என்ற ஒரு கடை என்பது உள்ளது. இது தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பானிபூரி மற்றும் அசைவ ஹோட்டல்களில் பல்வேறு சோதனை என்பது நடத்தப்பட்ட நிலையில் தூத்துக்குடியிலும் நேற்று இதே போல பல்வேறு சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதுமே குறிப்பாக மாநகர பகுதிகளில் பானிபூரி கடைகள் மற்றும் அசைவ உணவு கடைகளில் இது போன்ற சோதனைகளை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட போது தூத்துக்குடியில் உள்ள பிரதான செலவுல KFCயில் நேற்று கிட்டத்தட்ட வேதிப்பொருள் கலக்கப்பட்ட எண்ணெய் என்பது பயன்படுத்தப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்பது வெளியாக உள்ளது. இதில் மூலமாக பல்வேறு நோய்களை ஏற்படுத்தப்படக்கூடும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் உடனடியாக அங்கு இருந்த வேதிப்பொருட்கள் 18 கிலோ உள்ள வேதிப்பொருட்கள் மற்றும் 56 கிலோ உள்ள கோழி இறைச்சி ஆகியவற்றை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளார்கள். மேலும் இது தொடர்பாக மறு உத்தரவு வரும் வரை இந்த KFC இந்த பகுதியில் இந்த கடையில் செயல்படக்கூடாது என்பதும் அவர் உத்தரவை அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேதிப்பொருட்கள் கலக்கப்படுவதன் காரணமாக பல நோய்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதும் கூறப்படுகிறது. தொடர்ந்து இதனால் சிறிய குழந்தைகளுக்கு இது போன்ற KFC சிக்கன் என்பது என வேதிப்பொருள் கலக்கப்பட்ட இந்த சிக்கன் என்பது கொடுக்கப்படுவதன் மூலமாக அவர்களுக்கு மிகப்பெரிய நோய்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பல்வேறு அலுவலர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடம் இருக்கிறார். அவற்றை நேரடியாகவே பேசுவோம். ஏன்னா தொடர்ந்து அவர் இது போன்ற சம்பவத்தை தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார். சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி, தற்போது இது போன்ற ஒரு வேதிப்பொருள் கலக்கப்பட்ட கோழி இறைச்சி என்பது குழந்தைகளுக்கோ அல்லது பொதுமக்களோ சாப்பிட்டால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? அதாவது இது தொடர்கதையா நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஒரு சரியான அதிகாரிகள் உணவுத்துறை பாதுகாப்பு ரீதியா இருக்கிறப்போ இது வெளிப்படுது. மற்ற நேரங்களில் இது வெளிப்படல. இது இன்றல்ல நேற்றல்ல. குறிப்பாக ஆயில திருப்பி மறு சுத்திகரிப்புங்கிறதே மிக கொடூரமானது. குறிப்பாக இதன் சார்ந்த உணவு வகைகள்ங்கிறது துரித உணவுகள். இவர்கள் மக்கள் நலனுக்காக செயல்படக்கூடிய அமைப்புகள் கிடையாது. இது லாப வெறி நோக்கத்திற்காக செயல்பட்டு இருக்காங்க. இந்த உணவுகளை சாப்பிடுவதனால கருவில் இருக்கிற குழந்தைகளிலிருந்து ஒட்டுமொத்த மனித சமூகம் முழுமையா மிக பெரும் பாதிப்புக்குள்ளாகுது. ஏன்னா இவர்கள் பொரித்த கோழி உணவுகளை தான் மிக அதிக அளவுள்ள KFCயை எடுத்துக்கொண்டு போகுது. இவருடைய நோக்கம் லாபம் தான். அவர்களை பொறுத்தவரை அதுல அந்த கோழியில கலக்கக்கூடிய நிற கலவைகள்ங்கிறது மிக அடர் சிவப்பு வாய்ந்த ஒரு தன்மையில இருக்கு. அப்போ இதுல என்னென்ன வேதியியல் பொருட்கள் இன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு ஏதோ புதுசா நடந்துட்டு இருக்குல்ல. பல ஆண்டுகளாக இந்த உலகமயமாக்கல் சூழலுக்கு பிறகு KFC போன்ற நிறுவனங்கள் இந்த நாட்டுக்குள்ள ஊடுருவ பிறகு முழுக்க உணவு சார்ந்த பாதுகாப்புங்கிறது கேள்விக்குறார். இன்னைக்கு உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற வாழக்கூடிய தமிழ் பண்பாட்டு சமூகம் இன்னைக்கு சத்தான உணவுகளை விட்டு துரித உணவுன்னு சொல்லி விஷத்தை மெனக்கிட்டு தென்னு சாகக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. இன்னைக்கு சாராயம் பற்றி பேசிட்டு இருக்கோம். அதுல என்ன எது நல்ல சாராயம் எது கள்ளச்சாராயம், அதுல ஈடுபடக்கூடிய ரசாயன கலவைகளை பொறுத்து தான் முடிவு பண்ணுது. இதுல உணவுலேயே தினம் ரசாயன கலவைகள் அதன் சார்ந்த பாதிப்புகள் மக்களுக்கு நேரடியா உணவுல கலக்கப்படுது. இதை எப்படி மாநில அரசு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கு? இவர்கள் மக்கள் நலனுக்காக உணவு நலனுக்காக செயல்படக்கூடிய அமைப்பா? இதை முழுமையா இங்க அல்ல, தூத்துக்குடி அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு அளவுக்கு இந்திய அளவுக்கு தடை செய்யணும். மக்கள் மீது நல்ல அரசாக இருந்தால், மக்கள் நலனில் நல்ல அரசாக செயல்படுமானால் இது போன்ற உணவு சார்ந்த நிறுவனங்கள், துரித உணவு சார்ந்த நிறுவனங்கள், இன்னைக்கு மக்களை பாதிப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் உடனடியாக தடை செய்யப்படணும். இன்னைக்கு 10-11 வயசுல இன்னைக்கு பெண் குழந்தைகள் இன்னைக்கு பருவம் எய்தக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும். இளம் குழந்தைகள் உருவத்தில் இன்னைக்கு மிகப்பெரும் சதைகளை செமக்கக்கூடிய சதை பிம்பங்களா இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களில் எத்தனை ரத்த கொதிப்பு, உயர் ரத்த கொதிப்பு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதிக சோடியம் அதுக்குள்ள உள்ளடங்கி வருது. நிற கலவைகள்ங்கிற போர்வையில் இன்னைக்கு முழுக்க கெமிக்கல் ரீதியா ஒட்டுமொத்த உணவையே விஷமா நமக்கு படைத்து கொடுக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய சுவைங்கிற விஷத்தை உண்டு இன்னைக்கு மக்கள் மகிழ்ச்சியை இன்னைக்கு அடையலாம் நினைக்கலாம். ஆனால் முழுமையாக அவர்கள் விஷத்தை உண்டு
மரணத்தின் பிடியில் சிக்கக்கூடிய தவிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுது. இன்னைக்கு KFC ரீதியாக தூத்துக்குடியில் வெளிப்பட்டிருக்கு. இது தற்காலிக மூடல்ங்கிறது நிரந்தர மூடலா? இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு ஒட்டுமொத்த நாடு முழுவதும் மூடப்படணும். இயற்கை சார்ந்த பாரம்பரிய உணவுகள் நம்ம மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்லப்படணும். அது பழக்கத்திற்கு மீண்டும் அது கொண்டு வரப்பட்டால் மீண்டும் தமிழருடைய பண்பாட்டு சூழல்ல உணவே மருந்து, மருந்தே உணவுங்கிற ரீதியா நம்ம முழுமையான ஒரு பண்பாட்டு ரீதியா ஒரு மூத்த சமூகம் நம்ம சமூகம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுல நம்மளை மிந்தி உலகத்துல அவ்வளவு பாரம்பரிய உணவுகள் எங்கேயுமே இல்லை. அவ்வளவு சத்து நிறைந்த உணவுகள். இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா போன்ற பெருந்தொற்று நோய்கள்லாம் இன்னைக்கு எதன் ரீதியில வருது? இன்னைக்கு நம்ம உணவை விஷமா உட்கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுது. இது போன்ற நிறுவனங்களை இன்னைக்கு இனியும் தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இதுவும் ஒரு சாராய ஒழிப்பு போன்று இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம். செல்வராஜ், இப்போ இந்த KFC அதனுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. KFCக்கு பல கிளைகள் இருக்கு. எல்லா கிளைகளையும் தற்போது ஆய்வு நடத்தப்படுகிறதா? என்ன அதை பத்தி எனக்கு கருத்து சொல்லுங்க. நிச்சயமாக நேரடியாக தற்போது தூத்துக்குடியில் உள்ள இந்த கடைகள் மட்டும்தான் நேற்று இரவு என்பது அதிகாரிகள் தங்கள் சோதனையை மேற்கொண்டார்கள். ஆனால் தற்போது தூத்துக்குடி மற்றும் தென் மாவட்டங்களில் மிக அதிகமான கடைகள் KFC என்பது இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. நேரடியாக நம்மளிடம் தெரிவித்த சமூக ஆர்வலர் தெரிவித்தது போலவே கள்ளச்சாராயத்தோட மிக கொடுமையானது இந்த KFC சிக்கன் என தெரிவித்துள்ளார். அந்த அளவிற்கு மிகப்பெரிய குழந்தைகளையோ பெண்களையோ ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாகவும் இந்த KFC சிக்கன் மீது அவர் பரபரப்பாக குற்றச்சாட்டை எழுப்பினார். ஆனால் இதே போல தமிழக அரசும் மற்றும் இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து KFC கடைகளும் நேரடியாக சென்று தங்கள் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை கொண்டு உடனடியாக ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. முற்றிலுமாக இந்தியா முழுவதுமே இந்த KFC சிக்கனை முற்றிலுமாக இதை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் சமூக ஆர்வலர் தெரிவித்துக் கொண்டு வருகிறார். தொடர்ந்து பல நாட்களாக பல மாதங்களாக வைக்கப்பட்டுள்ள கோழி இறைச்சியை பதப்படுத்தப்பட்டு நேரடியாக அதில் பல்வேறு வேதிப்பொருட்கள் கலக்கப்பட்டு அதனை பொதுமக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்யப்பட்டு வருவதன் காரணமாக பல்வேறு நோய்கள் என அவர் தெரிவித்த போலவே உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் தெரிவித்த போலவே கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு நோய்களும் நேரடியாக வருவதற்கான அதிகமாக வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இது போன்ற பல கொடிய விஷத்தன்மையை கொண்ட இந்த KFC சிக்கன் என்பதாக சமூக ஆர்வலரும் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் தெரிவித்தது போலவே இதனை உடனடியாக இதை பேன் பண்ணணும், தடை செய்யப்பட வேண்டும். தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே இது போன்ற கோழி இறைச்சியை பதப்படுத்தி KFC சிக்கன் என்பது போல வழங்கப்படுவதை முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. சரிதர், தற்போது ஒரு நுகர்வோர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த நுகர்வோர் இப்போ ஒரு கடையில் போய் சாப்பிடும்போது அந்த பொருள் தரமற்ற பொருளாக இருந்தால் அதை உடனே எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு பெரும்பாலான மக்களிடம் இல்லை அப்படின்னு. இப்போ இதுக்கு எப்படி இதை போய் இப்போ சாதாரணமாக ஒரு மக்கள் போய் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இதை கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நிச்சயமா சரிதார். நேரடியாகவே ஒவ்வொரு ஹோட்டல்கள் மற்றும் அனைத்து பகுதியிலுமே உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளோட நம்பர் என்பது குறிப்பிடப்பட வேண்டும். குறிப்பாக கடந்த காலங்களில் பஞ்சு மிட்டாய்னா அரசு பஞ்சு மிட்டாயை நோக்கி தங்களுடைய சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போலதான் பானிபூரினா பானிபூரியை மட்டும் அந்த அரசு என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரியாக தங்கள் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆனால் அடுத்த மாதம் என்பதே இதை மறந்து விடுகிறார்கள். இது போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்போது இருந்து கொண்டு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்போம். ஐயா வணக்கம். நீங்க இப்ப பாத்திருப்பீங்க பஞ்சு மிட்டாயில நிறைய கெமிக்கல் இருக்கு, அதனால பஞ்சு மிட்டாயை நாங்க ஆய்வு செய்யறோம் சொல்லி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பானிபூரியை நோக்கி போறாங்க. இடையில பாத்தீங்கன்னா கள்ளச்சாரத்தை, ஆனா அந்த மாதத்தில் மட்டும்தான் அவர்களுடைய ஆய்வு என்பது இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த சைடே அவங்க போறது இல்லை. இதை எப்படி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளணும், இல்ல மாதம் மேற்கொள்ளுமா, இல்ல வாரம் மேற்கொள்ளுமா, நீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு ஜனநாயக மக்கள் அரசு என்பது எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லப்படும். இன்னைக்கு குறிப்பாக பல்வேறு இன்னைக்கு பொதுப்பணித்துறை இருக்கலாம், வருவாய்த்துறை. ஆனால் முதன்மை துறையா இந்த உணவு பாதுகாப்புத்துறை அமைக்கப்படணும். ஏனால் உணவு பாதுகாப்புங்கிறது உயிர் வாழும் உரிமைக்கானது. அப்படி இருக்கக்கூடிய தருவாயில அந்த உணவுக்கான அந்த பாதுகாப்பு துறையில இன்னைக்கு ஊழியர் பற்றாக்குறை மிகப்பெரிய அதிக அளவில் இருக்கு.
அதாவது அடிமட்டத்துல நீங்க சீர்திருத்தத்தை கொண்டு வராம, அந்த துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு இல்லாம, அந்த துறை சார்ந்த தனி அலுவலகங்கள் அமைக்கப்படாம, அதற்கான கண்காணிப்பு அமைப்புகள் இல்லாமல் முழுமையாக இது போன்ற நிறுவனங்களை கட்டுப்படுத்துற உணவு இப்படிதான் அவர்களால் செய்ய முடிய கண்டிஷன்ல தான் அவர்கள் இருக்காங்க. அப்போ இந்த அரசு சீர்திருத்தம்ங்கிறது உணவு பாதுகாப்பு துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதில் ஊழியர் பற்றாக்குறையை உடனடியாக நீக்கணும். அதற்கு ஸ்பெஷல் ஃபண்ட் அலாட் பண்ணப்படணும். அதே நேரத்தில் கெமிக்கல் அதன் சார்ந்த ஆய்வக கூடங்கள் அந்த துறை சார்ந்து அதிக அளவில் கொண்டு வரப்படணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த KFC தான் மட்டுமல்ல, இது KFC இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே கேள்வியிலே கொடுக்கப்பட்ட பதில் தான். அந்தந்த நேரத்திற்கு ஒவ்வொரு ரீதியாக அப்ப நாங்களும் ஒரு துறை இருக்கோங்கிறது காமிக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்க வெளியே இதை முழுமையா உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கைங்கிறது இந்த உணவு பாதுகாப்புத்துறைக்கு இருக்கணும்னா அந்த துறை சார்ந்த முக்கியத்துவம் அரசு வழங்கணும். நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே உணவு பாதுகாப்பு துறை என்பது மிக முக்கியமான துறையாக உள்ளது. இந்த துறைக்கு போதுமான ஊழியர்கள் இல்லாத காரணத்தில்தான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய வேதிப்பொருட்கள் அதிகமாக கலக்கப்பட்ட உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உடனடியாக அரசு என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து KFC கடைகளிலும் நேரடியாக சென்று தங்களுடைய ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த KFC மட்டும் இல்லாமல் மற்ற உணவுகளுக்கும் நேரடியாக சென்று அங்கும் வேதிப்பொருட்கள் எதுவும் கலக்கப்பட்டு உள்ளதா என்பது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் நேரடியாக தங்களுடைய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.